அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்களுடைய உருது பாடத்தொடரில் மாசியுடைய 6 வகையையும் நாம் படித்து முடித்து விட்டோம். அதுக்கு முன்னால் அம்ர் ஏவல் வினை, நஹி விலக்கல் வினை, அவைகள் எப்படி எடுக்க வேண்டும் என்கிறதனையும் நாம் ஒரு விளக்கம் கூறினோம். இன்று அந்த 6 வகை அம்ரு எந்த முறையில் பாடமாக்க வேண்டும், ஏற்கனவே பலரும் பாடமாக்கி இருப்பீர்கள். அதனை நான் உங்களுக்கு முன்வைக்க விளைகின்றேன். அதில் முதலாவது நாம் படித்தது மாசி முத்லக், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். वो आया वो आए, तू आया तुम आए, மே ஆயா ஹம் ஆயே. இது ஆண் பாலினுடைய தொடர். பெண் பாலினுடைய தொடர் वो आई वो आई, तू आई तुम आई, மே ஆயி ஹம் ஆயி. அடுத்து நாம் படித்தது தான் மாசி கரீப், சமீபமான இறந்த காலம், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். वो आया है वो आए हैं, तू आया है तुम आए हो, मैं आया हूँ हम आए हैं. அதனுடைய முஅன்னஸ் பெண் பால் वो आई है वो आई हैं, तू आई है तुम आई हो, मैं आई हूँ हम आई हैं. அடுத்து நாம் கற்றுக்கொண்டது தான் மாசி பஈத். वो आया था वो आए थे, तू आया था तुम आए थे, मैं आया था हम आए थे. அதனுடைய பெண் பால் वो आई थी वो आई थी, तू आई थी तुम आई थी, मैं आई थी हम आई थी. அடுத்து நாம் மாசி இஸ்திம்ராரி படித்தோம், அதாவது தொடர்ச்சியான இறந்த காலம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். वो आता था वो आता था वो आते थे, तू आता था तुम आते थे, मैं आता था हम आते थे. அதனுடைய முஅன்னஸ் वो आती थी वो आती थी, तू आती थी तुम आती थी, मैं आती थी हम आती थी. நாம் ஐந்தாவது படித்தது மாசி தமன்னி. काश के वो आता, काश के वो आते, काश के तू आता, काश के तुम आते, काश के मैं आता, काश के हम आते. அதனுடைய பெண் பால் काश के वो आती, काश के वो आती, काश के तू आती, काश के तुम आती, काश के मैं आती, काश के हम आती. அடுத்து இறுதியாக நாம் படித்தது மாசி ஷக்கி, அதாவது சந்தேகத்துக்குரிய இறந்த காலம், பாஸ்ட் டுபியஸ் டென்ஸ். वो आया होगा, மாசி முத்லக், பொதுவான இறந்த காலத்தின் மீது ஹோகா சேர்ப்பதனை கொண்டு இதனை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். वो आया होगा वो आए होंगे, तू आया होगा तुम आए होंगे, मैं आया हूँगा हम आए होंगे. वो आई होगी वो आई होंगी, तू आई होगी तुम आई होंगी, मैं आई हूँगी हम आई होंगे. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் படிக்க போவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ஹால் முத்லக் என்று சொல்வார்கள். சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.